ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏங்க டோரை லாக் பண்ணிட்டு வாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. சாமி என்ன அவருக்கு யாரோ ஒருத்தவங்க போன் பண்ணி அவர் ரூம்ல பணத்தை வச்ச ஆளை பத்தி தெரியும்னு சொல்லி பேசிருக்காங்க. அதனால்தான் அவர் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு கிளம்பி அவங்கள தேடி பைக்ல அந்த ரூட்ல போயிருக்காரு. எனக்கு அனுப்பின மெசேஜ்ல பாண்டிச்சேரி போயிருக்கிறதா சொன்னாரு. ஆனா அந்த ரூட்ல போனா பாண்டிச்சேரி எப்படி வரும்? பாடி பிரிட்ஜ் தானே நான் வரும். ஆமா சிஸ்டர், அது பாடி பிரிட்ஜுக்கு போற ரோடு தான். அண்ணா, பாடி பிரிட்ஜுக்கு போய் லெஃப்ட்ல திரும்பினா மதுரை வாயில் போற ரோடு, நேரா போனா நெல்லூர் ரோடு. இதுல எங்க போயிருப்பாரு? சரி, நாம போய் தேடுவோம். அண்ணா, நீங்க என் வண்டி கிட்ட போய் நிப்பாட்டுங்க. நான் அங்க இறங்கிட்டு என் வண்டியில தேடி போறேன். நீங்க ஆட்டோல வந்துருங்க. சரியா சிஸ்டர்? ஆனா பைக் இருக்கிற இடத்துல வண்டி நிப்பாட்டுங்க. என்னங்க ரொம்ப நேரமா எதுவுமே சொல்லாம உத்து பாத்துக்கிட்டே இருக்கீங்க? என்னமோ இன்னைக்குதான் என்ன புதுசா பாக்குற மாதிரி. இன்னைக்கு எல்லாமே புதுசா தானே இருக்கு. என்னங்க சொல்றீங்க? சத்யா, நான் வெளிப்படையா ஒண்ணு சொல்லட்டுமா? எனக்கு உன் கூட பேசுறதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. என்னோட அண்ணி சொன்னாங்கன்னு தான் இந்த ரூம்குள்ளேயே வந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், உனக்கு எனக்கு கொஞ்சம் கூட செட்டே ஆகாது. ஏங்க இப்படி சொல்றீங்க? ஏன் இப்படி சொல்றீங்கன்னா, இங்க பார், அடிப்படையாவே நீ நானும் வேற வேற. நான் ஒரு மெக்கானிக் பையன், எப்பவுமே வேர்வை நாத்தத்துல சுத்திட்டு இருக்கிறவன். நீ பர்ஃபியூம் போட்டு வாசனையா வாழ்றவ. எனக்கு உனக்கு எப்படி செட் ஆகும்? உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஆனா உன் அன்னிக்காரிய நான் ஜெயிக்கணும்னா நீ என் கண்ட்ரோலுக்கு வரணும். அதனாலதான் உன் முன்னாடி வந்து நின்னு நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏங்க, நீங்க மேலோட்டமா இப்படி சொன்னாலும் உண்மையிலேயே உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. யோசிச்சு பார்த்தா நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். எல்லாமே மன்னிக்க முடியாத, மறக்க முடியாத தப்பு தான். நான் உங்க வண்டிய தள்ளி விட்டது தப்பு. அதுக்காக நீங்க என் கூட சண்டை போட்டப்ப உங்களை அடிச்சது தப்பு. கோவில்ல நியாயம் கேட்க வந்த உங்களை திமிரா பேசி செருப்பால் அடிச்சது ரொம்ப பெரிய தப்பு. எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக நீங்க என் கழுத்துல தாலியை கட்டினதும் அந்த கோவத்துல உங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சது ரொம்ப தப்பு. இப்படி தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இப்ப திடீர்னு நான் மனசு மாறி எப்படி உங்க கூட வாழ ஒத்துக்கிட்டேன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். நீங்க பாய எடுத்து தனியா போட்டுட்டு படுத்து தூங்குறப்பவே நீங்க என்ன நம்பலங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நடந்துகிட்டத நினைச்சு உங்களால என்ன நம்ப முடியாதுதான். நீங்க என்ன நம்பியே ஆகணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஏன்னா நான் மாறினதை என்னாலே நம்ப முடியல. நான் பிறந்ததுல இருந்து இப்படிதான். நான் வளர்ந்தது, இது வரைக்கும் வாழ்ந்தது எல்லாமே இப்படிதான். என் வீட்ல நான் ரொம்ப ரொம்ப செல்லமா வளர்ந்தவ. எனக்கு கோவமும் ஈகோவும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி.
நான் நினைச்சதுதான் சரி, நான் நினைச்சதுதான் நடக்கணும்னு எல்லாத்துலயுமே பிடிவாதமா இருப்பேன். அப்படி இருந்த என்ன முதலா குற்றம் சொல்லி கை நீட்டி பேசினதே நீங்க தான். நான் உங்க டூ வீலரை தள்ளி விட்டதும் நீ செஞ்சது தப்புன்னு சொன்னதும் நீங்க தான். அந்த கோவத்துலதான் நான் உங்களை அடிச்சேன். அப்பவும் நீங்க என்ன திருப்பி அடிச்சு நான் செஞ்சது தப்புன்னு சொன்னீங்க. என்ன முதல்ல கை நீட்டி அடிச்சதும் நீங்க தான். நீங்க என் கழுத்துல தாலியை கட்டினதுக்கு அப்புறம் உங்க மேல நான் கொலை வெறியில இருந்தது உண்மைதான். ஆனா நான் செஞ்சது எல்லாம் தப்புன்னு மனப்பூர்வமா நான் ஒத்துக்கிட்டேன். நான் பண்ணது எவ்வளவு பெரிய மன்னிக்க முடியாத தப்புங்கிறத நான் உணர்ந்துட்டேன். நான் பண்ற பாவத்துக்கு எல்லாம் பரிகாரம் பண்ற சான்ஸ கடவுள் எப்பவுமே கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. நான் பண்ண தப்புக்கு பரிகாரம் பண்ணணும்னா அது உங்க கூட சேர்ந்து வாழ்றதுதான். இத நான் என் மனசார சொல்றேங்க. என்னாச்சு? டேல பெட்ரோல் இல்ல போலயே. இந்த டென்ஷன்ல இது கவனிக்காம விட்டுட்டோம். இப்ப என்ன பண்றது? பக்கத்துல ஏதாவது பெட்ரோல் பங்க் இருக்கான்னு தெரியலையே. ரோட்ல வேற ஒரு ஆளையும் காணுமே. என்ன பண்றது? சரி, சாமி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டர் தான் கூப்பிட்றாங்க. சிஸ்டர், மச்சானை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லண்ணா, இன்னும் நான் அவரை தேடிதான் அலைஞ்சிட்டு இருக்கேன். நானும் ஒரு பக்கம் தேடிட்டு தான் இருக்கேன். மச்சானை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. அண்ணா, ஒரு சின்ன ப்ராப்ளம். ப்ராப்ளமா? என்னாச்சு? இல்ல, இன்னைக்கு போற அவரை தேடி அலைஞ்ச டென்ஷன்ல பெட்ரோல் போட மறந்துட்டேன்னு. அதனால வண்டி அப்படியே ஆஃப் ஆகி நின்னுடுச்சு. ஐயோ, நீங்க எங்க நிக்கிறீங்க? அண்ணா, நான் இப்போ மதுரவாயில் பக்கத்துல இருக்கேன். உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன், வந்துடுறீங்களா? சரி, லொகேஷன் ஷேர் பண்ணுங்க. நான் 5 நிமிஷத்துல பெட்ரோலோட அங்க வந்துடுறேன். சரி, ஓகேண்ணா, தேங்க்ஸ்.